ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு அருமையான ரெசிபி பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு சொன்னால், மட்டனில் வந்துட்டு உப்பு கறி பண்ண போகிறோங்க. இந்த உப்பு கறி சப்பாத்தி கூட, ஒயிட் ரைஸோட, அப்புறம் வந்துட்டு சாம்பார் சாதம், ரச சாதம் இதோடலாம் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த உப்பு கறி செய்கிறதுக்காக நாம் வந்துட்டு இப்போ ஒரு இரும்பு பாத்திரம் தாங்க யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஆயில் சேர்த்துக்கலாம். இது வந்துட்டு சட்டியில் செய்கிறதுக்கு பதிலாக நீங்கள் குக்கரில் செய்யணும், ரொம்பவே சீக்கிரமாக செய்யணும் அப்படின்னு சொன்னாலுமே குக்கர்லேயே இதே மெத்தடில் வந்துட்டு குக்கரில் செய்யலாங்க. இப்போ வந்து மிளகாய் வத்தல் சேர்த்தாச்சு. ஆயில் சேர்த்துட்டு இந்த மிளகாய் வத்தல் வந்துட்டு செவந்து வரும்போது இந்த அளவுக்கு நான் வந்துட்டு சின்ன வெங்காயம் உரித்து போட்டிருக்கேங்க. சின்ன வெங்காயம் வந்துட்டு டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும். சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னு சொன்னால் பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. இப்போ பூண்டு பற்கள் ஒரு 10 பூண்டு பற்கள் சேர்த்துருக்கேங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 1/4 கிலோ கறி எடுத்துகிட்டு, மட்டன் எடுத்துகிட்டு கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்க அதையும் இதோடு சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். இந்த மட்டனில் வந்துட்டு தண்ணி வந்துகிட்டே இருக்குங்க. அந்த தண்ணி தீர்றது வரைக்கும் நம்ம வந்துட்டு வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அதோட டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அது நல்லா வதங்கிட்டுருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி விட்டு வந்துக்கிட்டு இருக்கும்போது மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்தாச்சு. உப்பு சேர்த்துட்டு மஞ்சள் பொடி சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாங்க. எல்லாமே சேர்ந்து வர மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இன்னுமே ஈரம் வந்துக்கிட்டே இருக்கு பாருங்க மட்டன்லேருந்து. இப்போ மூடி வச்சிடலாம். அந்த ஈரம் எல்லாம் சுண்டி வர அளவுக்கு மூடி வச்சிடலாங்க. இதே மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் குக்கரில் போட்டு தண்ணி மட்டும் கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கோங்க. இப்போ மூடி திறந்துட்டு கிளறி விட்டுக்கலாம். தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஊற்றிட்டு இதே மாதிரி நீங்கள் வந்துட்டு வேக வச்சுட்டு பெரட்டி எடுத்துடலாங்க. இப்போ கொஞ்சமாக சீரகம் கசக்கி போட்டுக்கலாங்க. கையிலே கசக்கி போட்டுக்கலாம். இப்போ தேவையான தண்ணி ஊற்றிக்கலாங்க. இது நம்ம வந்து இந்த பாத்திரத்திலே வேக வைக்க போகிறோம். அதனால் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேங்க. நாம் வந்துட்டு ஒரு மீடியமான ஃப்ளேமில் வந்துட்டு ஒரு 30 நிமிஷம் நான் வச்சுருக்கேங்க. பாருங்கள் வெந்துக்கிட்டு இருக்கு. பாருங்கள் தண்ணியெல்லாம் வற்றி வந்துருச்சு. அந்த வெங்காயம்லாம் பாருங்கள் கரைஞ்சிருச்சு. அந்த வெங்காயம்லாம் கரைஞ்சி அந்த சீரகம், அந்த மிளகாய் வத்தல், அந்த பூண்டு இதோட வாசனையெல்லாம் சேர்ந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்குங்க. இப்போ அடிக்கடி வந்துட்டு இந்த டைமில் வந்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. திருப்பி மூடி வச்சு இப்போ வந்துட்டு நம்ம சிம்மில் வச்சாச்சு. அந்த தண்ணி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டே இருக்குங்க மட்டனில் எப்போவுமே. தண்ணி நல்லா சுண்டி வர அளவுக்கு திருப்பி அடுப்பில் வச்சாச்சுங்க. நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அந்த எண்ணெய் பிரிஞ்சு வருங்க. இந்த டைமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வரும் மட்டன்லேருந்து. நாம் அதை மூடி வச்சோன்னா தான் அது நல்லா சீக்கிரமே வந்துட்டு வெந்து வரும். பாருங்கள் சூப்பரான மட்டன் உப்பு கறி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.